மே 18 இன்றைக்கி இவ்வளோ சோஷியல் மீடியா வளர்ந்தோம். இன்றைக்கி வந்து மே 18 எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு நார்மலாக லிஸ்ட் எடுத்துடலாங்க. நீங்கள் இந்த உலக நாடுகளில் எங்கே வாழ்ந்தாலும் சரி, மே 18 தமிழரின் கருப்பு நாள், வலிகள் நிறைந்த நாள். இதை வந்து மறக்கவே முடியாதுங்க, மறக்கவும் கூடாதுங்க. பார்த்திங்கன்னா இலங்கையில் தமிழ் மக்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க, அவங்களுக்கான உரிமை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஆரம்பித்து அது வந்து போராடிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா அப்போ வந்து போர் நடக்குதுங்க. அங்கே பார்த்திங்கன்னா நோ ஃபயர் ஜோன் சொல்லிட்டு எல்லா தமிழ் மக்களையும் முள்ளிவாய்க்கால்ன்ற ஒரு இடத்துக்கு வர சொல்லி அங்கே பார்த்திங்கன்னா துரோகத்தினால எல்லாமே தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டது. துரோகத்தினால வந்து பார்த்திங்கன்னா கொன்று குவிச்சாங்க. பச்சை குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள்னு சொல்லிட்டு பார்க்காம எல்லாரையும் நிர்வாணப்படுத்தி துப்பாக்கியால் சுட்டு கொன்னாங்க. இது வந்து எத்தனை பேருக்குங்க தெரியும்? இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ சோஷியல் மீடியா வளர்ந்துருச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இது எங்கோ நடந்தது, இது யாருக்கோ நடந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன மதத்தில் வேணால் பிறந்திருக்கலாம், என்ன சாதியில் வேணால் பிறந்திருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளான தமிழ் ஈழ மக்கள் வந்து அவ்வளோ பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. நார்மலாக ஒரு சின்ன ஒரு உயிர் போயிட்டாலே நம்ம வந்து வருத்தப்படுறவங்க, அவ்வளோ மனிதநேயம் கொண்டவங்க. ஆனால் அங்கே அவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை பற்றி இன்றைக்கி யாருக்கும் தெரியல அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. மே 18 தமிழர்களின் கருப்பு நாள்.